குழந்தைகிட்ட வந்து படிக்கிற குழந்தைகிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நீ போய் வந்து வேண்டுதல் வச்சுக்க உனக்கு மார்க் கிடைக்கும், இல்ல நான் வந்து எனக்கு நோய் நல்லா இருக்கணும். அந்த இடத்துல இருந்தா லஞ்சம் உருவாகுது. லஞ்சம் வந்து வாங்குறவன் இப்படியான லஞ்சம் உருவாகிட்டு இருக்கு. அப்ப தனி மனிதனாக இருக்கிற மனிதர்கள் வந்து அந்த லஞ்சம் கொடுக்கறது வந்து காலையில் சொன்னாங்க, தோழர் சொன்னாங்க, விபச்சாரத்துக்கு சமமான ஒரு விஷயம். 10 ரூபாய் இயக்கத்துல இருந்து போய் ஒரு வேலையை செஞ்சு அந்த வேலை மூலியமா காசு பலனடையணும்னு எவனாவது இருக்காங்க, அவன் வந்து விபச்சாரத்துக்கு சமம் அப்படின்னு ரொம்ப அது மாதிரியான ஒரு விஷயமா இடைமறித்து மன்னிக்கணும், கூடவே இன்னொரு வார்த்தை சொல்லுவேன் அப்படிங்கிறது எந்த நோக்கத்தை, அதாவது எந்த ஒரு அதாவது என்ன ஒரு பெரிய வேலை திட்டம்லாம் இல்லை, யாரோ நமக்கு வந்து ஒரு இந்த பகிர்ந்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடத்துல நிற்கும் போது 10 ரூபாய் இயக்கம் இன்னைக்கு வந்து சமூக பாதுகாப்பு வந்து ஒரு கண்ணாகவும் அதே போல் வந்து இதை வந்து ஒரு கண்ணாகவும் எடுத்துக்கிட்டு வேலை செய்கிறாங்க. இன்னும் ஒரு செய்தி நான் சொல்கிறேன். இந்த அக்னாலஜ்மெண்ட்டு அதே மாதிரி வந்து பதில் வந்து எந்த அலுவலகத்துலையும் திருப்பி தர்றதில்லை. இப்போ அரசாணைகள் வந்து வரிசையாக போட்டு, ஐயா சீனிவாசன் ஐயா சொன்னார், அரசாணைகள் வந்து வரிசையாக போட்டுகிட்டே இருக்கிறாங்க. இதில் வந்து எந்த தலைமைச் செயலாளர் கிரிஜா வித்தியனர் தான் கடைசியாக அந்த 173 அந்த உத்தரவை போட்டாங்க. அந்த உத்தரவை எதை பேஸ் பண்ணி போட்டாங்கன்னா, ஏற்கனவே 114, 93 இதிலெல்லாம் அந்த 3 நாளில் வந்து ஒப்புவிச்சிட்டு தரணும், 30 நாளில் வந்து தீர்வு கண்டு ஒன்று ஏற்கப்படுகிறது இல்லை நிராகரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடிநீர் மனு கொடுக்கணும்னு சொன்னால் கூட எந்த அரசு அலுவலகத்துலேயும் ஒரு சில அரசு அலுவலகத்தில் அதை மதித்து கொடுக்குறாங்க. ஆனால் பெரும்பாலான அலுவலகங்களுக்கு கொடுக்குறது அப்படிங்கிறத விட இறையன்பு வந்து தலைமை செயலாளராக இருந்தார். இறையன்பு என்னமோ அப்படி அவர் அவ்வளோ பரிசுத்தம் இவ்வளோ பரிசுத்தம் அப்படி இப்படி அவரோட அட்மினிஸ்ட்ரேஷன் புலி சிங்கம் கரடி யானை அப்படி விட்டாங்க. நீங்க என்ன பண்ண, தகவல் ஆணையத்தில் வந்து ராஜகோபால்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு தலைமை தகவல் ஆணையர் இருந்தார். அவர் வந்து நம்ம தகவல் தாத்தா ஐயாவையும் வள்ளிநாராயணன் 2 பேர்த்தையுமே ஒரு இல்ட்ரீட் பண்ற மாதிரி உடல் மொழியிலையும் அவருடைய பேச்சிலையும் இவங்க வந்து கூட இன்னொருத்தர் கூட அவர் வள்ளிநாராயணன் போறாரு, கூட ஒரு ஆள் கூட்டு போகலாம் இல்லைங்களா, விஷயம் தெரிஞ்சவங்க ஒருத்தர் கூட்டு போனவர் அவரை சொட கடிச்சு அப்படின்னு இருக்காரு. இல்லைங்க சட்டம் அந்த மாதிரி சொல்லின்னு சொன்னதுக்கு உன்னை பற்றிலாம் தெரியும் போ முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான வார்த்தையை உபயோகப்படுத்துறாரு. அப்போ நாங்கள் வந்து எங்கிட்ட சொன்னங்காட்டி நாங்கள் நம்ம சமூக பாதுகாப்பு இயக்கம் சார்பாக ஜனாதிபதியிலிருந்து உள்துறை அங்கேயும் இங்கே உள்துறைக்கு கவர்னருக்கு எல்லா இடத்துக்கும் கடிதம் போட்டோம். இந்த மாதிரி வந்து தலைமை தகவல் ஆணையர் வந்து ராஜகோபால் மேலே நீங்கள் வந்து சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும். ஆமாம் அதான் சொல்லுவோம், தனி மனித உரிமையும் அவருடைய மாண்பையும் வந்து கெடுக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து அதுவும் வந்து ஒரு சீனியர் சிட்டிசனாக இருக்கிறவங்க வந்து இந்த சமூகத்துக்கான ஒரு பயனாளியா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, அவங்கள வந்து இழிவுபடுத்துற மாதிரியான ஒரு செயலாக இருக்குது. இதுக்கு வந்து உரிய நீங்க வந்து நடவடிக்கை எடுக்கணும் அவங்க மேல அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லும் போது சென்ட்ரல்ல இருந்து தபால் 2 தபால் வந்துருச்சுங்க, கவர்னர் இருந்து தபால் வந்துருச்சு, தமிழ்நாடு உள்துறை செயலாளர் இருந்து தபால் வந்துருச்சு, தலைமைச் செயலாளர் இருந்து அக்னாலஜ்மெண்ட் அவ்வளவு இது வரைக்கும். ஆனா அந்த உத்தரவு போட்டதாருங்க தலைமைச் செயலாளர். அவரு சொன்னபோது கூட நம்ம வந்து இதெல்லாம் வந்து வலியுறுத்தணும், சண்டை போடணும் அப்படின்னு சொல்றோம். நோ பெயின் நோ கெயின். சரிங்களா? நான் வந்து தாசில்தார் ஆஃபீஸில் இதே மாதிரி மனுவை கொடுத்துட்டு இந்த அரசாணையை கொண்டுட்டு போயிட்டு கையில் வச்சுட்டு டெப்டி தாசில்தார்கிட்ட கேட்குறேன், ஐயா இந்த மாதிரி சட்டம் சொல்லுதுங்க, தலைமைச் செயலாளர் உத்தரவு போட்டிருக்காரு, இல்லைன்னா நீங்கள் வந்து 160 பிரகாரம் வந்து உங்களை மேலே சட்ட நடவடிக்கை பிரகாரம் சிக்கல் வந்துடும், உங்களுக்கு மேலதிகாரி உத்தரவு இப்படியே சொல்கிறேங்க. இதை காமிக்கிறேன் நாங்கள் எங்களுக்கெல்லாம் 1008 வேலை இருக்குதுங்க, நீங்கள் போங்க வேலையை பார்த்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஏங்க நீங்கள் தயவுசெய்து இப்படிலாம் பேசாதீங்க, அது தப்புங்க அப்படின்னா அவர் சொல்கிறார், இப்படி நிமிர்ந்து பார்த்து சொல்கிறாரு, வேற மாதிரி நடந்து கொண்டிருக்குங்க அப்படியே சொல்கிறாரு, வேற மாதிரி நடந்து கொண்டிருக்கோம், தயவுசெய்து என் வேலையை கெடுக்காதீங்க, முதல்ல வந்து உங்கள் வந்த வேலை முடிஞ்சுதா கேட்டீங்களா, வேற ஏதாவது இருக்கா, நான் பதில் சொல்லிட்டேன்னா போங்க அப்படின்னாரு. நான் பார்க்காதான் கூட பதில் சொல்லுவார். இல்லை அப்படின்னு சொன்னார். நான் என்ன பண்ணேன்னா, இது வந்து இந்த செல்லு பதிவாகிட்டு இருக்குங்க பாக்கெட்டில், இது வந்து உங்களோட இறுதியான முடிவா, இதுக்கு நீங்கள் வந்து ஒப்புகை சீட்டு தர மாட்டீங்களா அப்படின்னா, ஒப்புகை சீட்டு என்ன ஒப்புகை சீட்டுன்னு பேசுறீங்க, ஒப்புகை சீட்டு தான் உங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் போஸ்ட் வந்து இல்லை, ரெஜிஸ்டர் தான் அனுப்புனீங்க, உங்களுக்கு வந்து கார்டு வந்துருச்சு இல்லை, அதான ஒப்புகை சீட்டு அப்படின்னாரு. நான் சொன்னேன், சார் என்ன சார் இப்படி பேசுறீங்க, நீங்கள் கூட ஒரு பதவியில் இருக்கிறீங்க,
நான் ரொம்ப கொச்சையாகவே சொன்னாங்க. கொச்சைன்னா கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணல. சார் தபால் ஆஃபீஸுக்கு நான் போனேன் இப்படியே பேசுறேங்க. நான் அங்கெல்லாம் போயிட்டேன்னா ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கல, இந்த உடன்மொழியிலேயே பயமுறுத்திடுவாங்களா. சார் நான் தபால் ஆஃபீஸுக்கு போனேன் சார், அவர்கிட்ட ஒரு தபால் கொடுத்துறேன் சார், அந்த தபால் கொண்டுட்டு வந்து உங்களுக்கு கொண்டு வந்து உங்கள் ஆஃபீஸுக்கு கொடுக்குற கூலி வந்து அவருக்கு 30 ரூபா கொடுத்தேன் சார். அந்த 30 ரூபாய்க்கு உங்களுக்கு தபாலை கொண்டு கொடுத்துட்டு கொடுத்த கூலிக்கு நான் அவர்கிட்ட தான் தபாலை கொண்டு போய் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்டையில் உங்கள்கிட்ட ஒரு கையெழுத்து எடுத்து கொடுத்துட்டார் சார். அது வந்து அவர் செஞ்ச வேலைக்கு அவர் எனக்கு கொடுத்துட்டாரு. ஆனால் கவருக்குள்ள ஒரு மேட்டர் இருந்து பார்த்தியா சார், அதை பிரித்து படிச்சுட்டு அந்த மேட்டரில் என்ன எழுதியிருக்குது, நான் பட்டா கேட்குறேன்னா இல்லை வேற ஏதாவது புகார் மனு எழுதியிருக்கேன்னா அந்த புகார் மனு இப்போ நான் விஓ மேலே ஒரு புகார் மனு கொடுக்குறேன்னு வச்சுங்களேன், நீங்கள் இந்த தேதியில் உங்கள் மனு வந்தது, உங்கள் புகார் மீது நடவடிக்கை எடுக்க முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சோனு எழுதி சார் நீங்கள் கையெழுத்து போட்டு ஒரு சீல் வச்சு கொடுக்கறதுக்கு பேர் தான் சார் உப்பு வீசிட்டு அப்படின்னு அப்படி பார்த்தாரு. இப்போ 2 விலைக்கிட்ட சார், இப்போ மறுபடியும் கேட்குறவங்க கூட நீங்கள் இதுக்கு உப்பு வீசிட்டு தருவீங்களா தர மாட்டீங்களா, இப்போ 3 நாளுங்கிறது இப்போ 7 நாள் ஆயிடுச்சு அப்படின்னா அவர் அந்த பழக்கெல்லாம் இல்லைங்க, நீங்கள் போங்க ஏங்க தேவையில்லாமல் என் குழம்புக்கு எடுத்துட்டீங்க, மணி 7 மணி ஆகுது, நிறைய வேலைக்கு முடிச்சுட்டு போகணும் அப்படின்னா அங்கேயே ஒரு ஒயிட் ஷீட் எடுத்து நான் ப்ரீ பிளானோட தான் போனேன். ஒயிட் ஷீட் எடுத்து இதெல்லாம் எழுதி நேராக கொண்டு போய் தாசில்தார்கிட்ட கொடுத்தேன். தாசில்தார் நம்ம அவங்க அந்த உங்கள் சகோதரி மாதிரி தான் இப்படி வாங்கி இப்படி படித்தாங்க. படிச்சுட்டு பெல் அடித்தாங்க. அடிச்சுட்டு சாருக்கு ஒரு சேரை போடு அப்படின்னாங்க. ஜீவோ வச்சுருக்கிறேன், அந்த கீழே ஜீவோ மென்ஷன் பண்ணி தான் எழுதியிருக்கிறேன். சாருக்கு ஒரு சேரை போடு அப்படின்னாங்க. சரி உட்காந்தேன். டீ காஃபி ஏதாவது சாப்பிட்றீங்களா சார் அப்படின்னாங்க. மணி 7:30 மணிக்கு. டீ காஃபி ஏதாவது சாப்பிட்றீங்களா? இல்லை மேடம், எனக்கு வந்து ஒப்பு சீட்டு கொடுத்தாங்கன்னா போதும், நான் போயிடுவேன் மேடம் அப்படின்னு. நம்ம டேபிளில் இவ்வளோ விண்ணப்பம் இருக்குங்க. நம்ம சொல்கிறாங்க சார் கிட்டத்தட்ட இது 200 விண்ணப்பம் இருக்குது. இந்த விண்ணப்பத்துக்கு எல்லாம் நான் கவுண்டர் சைன் பண்ணி கொடுத்துட்டு போகணும். எனக்கு இந்த 2 மணி நேரம் ஆகணும். ஒன்றுக்கு நான் கவுண்டர் சைன் பண்ணி அந்த செக்ஷனுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுறதுக்கு 2 மணி நேரம் ஆகும். இது நான் ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி நான் லெட்டர் டைப் பண்ணி அனுப்பணும் அப்படின்னா நான் இந்த வேலையை மட்டும்தான் சார் செய்யணும், வேறு வேலை எந்த வேலையுமே செய்ய முடியாது சார் அப்படின்னா. நான் ஒன்று சொன்னேன், மேடம் ஒன்றும் வேணாம் மேடம், இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா எங்கள்கிட்ட ஆள் பற்றாக்குறைன்னு சொன்னீங்களா மேடம், அது ஒரு விண்ணப்பமாக எழுதி எங்கிட்ட கொடுங்க மேடம். பாருங்கள், நான் விண்ணப்பம் கொடுக்க போனவன் அந்த அம்மா கிட்ட கேட்ட விண்ணப்பமாக ஒன்று எழுதி கொடுங்க மேடம். அரசு இந்த எந்த தலைமைச் செயலாளர் இந்த உத்தரவு போட்டாரோ அவங்களுக்கு சமூக ஆர்வலர் சார்பாக நாங்கள் ஒரு மனு அனுப்புகிறோம். இந்த மாதிரி போனோம், அவங்க ஆஃபீஸில் ஆட்கள் கம்மியாக இருக்கிறாங்க, உத்தரவு போட்ட நீங்கள் அந்த உத்தரவை செயல்படுத்துறதுக்கு உண்டான வேலையை பகிர்ந்ததுக்கு உண்டான ஆட்களையும் பண்ணால் தானே சரியாக இருக்கும் அப்படின்னு உங்கள் சார்பில் வேணால் நாங்கள் வேணால் ஒரு மனு கொடுக்குறோம் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். நீங்கள் ஒன்றும் கொடுக்க வேணாம் சார், பேசலாமா, நீங்கள் ஒன்றும் கொடுக்க வேணாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அவர் என்ன கேட்குறாரோ நான் மறுபடியும் சொல்கிறேன், மேடம் இது வந்து 7 நாள் ஆயிடுச்சு மேடம், ஆனால் சட்டம் வந்து 3 நாள்னு சொல்லுது. அதனால் அவர் என்ன பண்ணுவார், 3 நாளில் கொடுத்த மாதிரி தேதி போடுவார் சார் மேடம், நான் இன்னைக்கு தேதி மட்டும் போட்டு கொடுக்க சொல்லுங்க அப்படிங்கிறேன். சார் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது எழுதி தருவாங்க சார், நீங்கள் தயவுசெய்து ஒழிய நம்ம இல்லை வடிவேல் சொல்கிற மாதிரி நம்ம 2 பாக்கெட்டும் காலியாக தான் இருக்கு, ஆனால் அவங்க பாக்கெட்டில் வெயிட் இருக்கு. புரியுதுங்களா? நீங்கள் வந்து ஒவ்வொரு பெட்டிஷனுக்கும் உங்களுக்கான நேரம் ஒரு 1/2 மணி நேரம், இல்லைன்னா பெட்டிஷன் எழுத உங்களுக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட ஆகலாம். ஒரு வெள்ளை பேப்பர் அதிகபட்சமாக 50 ரூபா செலவு. ஆனால் அந்த 50 ரூபா செலவு அவங்களுக்கு வந்து பென்ஷன் இல்லாமல் பண்ணலாம், ஒரு இன்க்ரிமெண்ட் இல்லாமல் பண்ணலாம், எது வேணால் நடக்கலாம். ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்லிவிட்டு, இப்போ நான் வந்து போன பெரியார் பிறந்த நாள் அன்னைக்கு இல்லை நவம்பர் 26 அன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுக்காக வந்து காவல் நிலையத்தில் விண்ணப்பம் கொடுக்குறேன். அவங்க என்ன பண்ணாங்கன்னா என் விண்ணப்பத்தை வந்து ஏற்கக்கூடாதுங்கிறதுலேயே குறிக்கோளாக இருக்குது. 20 நாளைக்கு முன்னாடி கொடுக்குறேன். அவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா 15 நாள் கழித்து என்கிட்ட கொடுக்குறாங்க. கூப்பிட்டு சார் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா எந்த இடத்துல அதாவது ஸ்டேஜ் ஸ்டெபிலிட்டி சைடு கொடுங்க சார். 40 வருஷமாக காவல் நிலையத்துக்கு வந்துட்டு இருக்கிறேன், நிறையா நிகழ்ச்சி நடத்திருக்கிறேன், யாருமே என்கிட்ட வந்து ஸ்டெபிலிட்டி சர்டிஃபிகேட் மேடைக்கு வாங்கணும்னு சொல்கிறதில்ல. 2வது நான் என்ன ஸ்டாலினை கூப்பிட்டாங்க நடத்த போகிறேன், முதலமைச்சர் கூப்பிட்டு நடத்த போகிறேன், மேடையில் 100 பேர் உட்காருவாங்க, ஸ்டெபிலிட்டி சர்டிஃபிகேட் கேட்குறீங்க அப்படின்னு. அதெல்லாம் நீங்கள் பேசுகிறீங்க சார், ஸ்டெபிலிட்டி சர்டிஃபிகேட் பண்ணணும். இன்னொன்று இல்லை நாங்கள் தரையில் தாங்க நடத்துகிறோம், பின்னாடி பேனர் வச்சு அப்படின்னு நடத்துறதுனா எந்த இடத்துல நடத்துறீங்களோ அந்த இடத்துக்கு நகராட்சினா நகராட்சி அவங்கக்கிட்ட நீங்கள் போய் பர்மிஷன் வாங்கிட்டு வாங்க. நான் சொன்னேன் என்ன
20 நாளைக்கு முன்னாடி உங்கள்கிட்ட மனு கொடுத்தேன். அன்னைக்கே நீங்கள் வந்து எனக்கு வந்து இதெல்லாம் ஷோ வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் வாங்கி கொடுத்துருப்பேன். இப்போ 2 நாள் தான், ஒரு 3 நாள் தான் இடையில இருக்குங்க. இன்றைக்கி ஒரு நாள் விட்டால் 3 நாள் தான் இருக்குது. எப்படி இதெல்லாம் தயார் பண்ணி கொடுக்க முடியும்? அதனால் உங்களுடைய வாயு மொழியான இது மாதிரி வந்து எனக்கு வந்து உரிய கால அவகாசம் இல்லாதனால இந்த நிகழ்ச்சியை நான் ரத்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முழு குற்றம் என்ன நடந்ததோ அதை அப்படியே வயசுட்டு எழுதி அந்த அம்மாட்ட கொடுத்தேன். இன்ஸ்பெக்டர் லேடி தான் அந்த அம்மாட்ட கொடுத்தேன். அந்த அம்மா வாங்கி படித்து பார்த்து வச்சிருச்சு. ஏன் சார் கொஞ்ச நேரம் நானும் வெயிட் பண்ணேன்னா சார் அப்படின்னுச்சு. இல்லை மேடம், நிகழ்ச்சியை ரத்து பண்ணேன்னு உங்களுக்கு பெட்டிஷன் கொடுத்துருக்குறேன், நீங்கள் அதுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் கொடுக்கணும் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அரசாணை 99 கொடுக்குறேன். அந்த அம்மா இதுக்கெல்லாமா சார் அக்னாலஜ்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்ச்சு. நான் சொல்லிட்டேன் மேடம், சட்டத்தை வந்து மதித்து சட்டப்படி நடக்கணும்னு சொல்லி கொடுக்குறவங்க நீங்கள் மேடம். நான் சட்டத்தை சொல்கிறேன். பொதுவாக சொல்லுவாங்க போலீஸ்காரருக்கு சட்டம் பேசுனா பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் நான் உணர்றேன் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு பெல் அடிச்சதுங்க. அந்த ஹெட் கான்ஸ்டபிளை கூப்பிட்டு இதுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் கொடுத்துருக்காரு. போலீஸ் ஸ்டேஷன்லேயே ஒரு மனுவுக்கு முத அக்னாலஜ்மெண்ட் வாங்கணும் நானாக தான் இருப்பாங்க. ஆனால் இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறது என்னன்னாங்க, நம்மளை வந்து அவங்க காரியத்தை சார் சொன்ன மாதிரி அக்னாலஜ்மெண்ட்டை வாங்கிட்டோம்னாவே நமக்கு அது பாதி வெற்றி. நம்ம கொடுத்த மனுவுக்கு அவன் அதை கொடுக்கறதுக்கு இல்லாத என்னென்ன வித்தையெல்லாம் இருக்குதோ அந்த வித்தையெல்லாம் பண்ணுவாங்க. நம்மளுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா, நம்ம வடிவேல் மாதிரி பாக்கெட்டில் நம்ம பாக்கெட்டில் ஒன்றுமே கிடையாது, நம்ம எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நம்மளுடைய நோக்கம் என்னன்னா, அவன் எப்படி ஏமாற்றி இல்லைன்னு சொல்றதுல உறுதியாக இருக்கானோ அது மாதிரி நம்ம வாங்குறதுல உறுதியாக இருக்கணும். இல்லையா அவன் கொடுக்கலையா வந்துட்டு அதுக்கு ஒரு லெட்டர் எழுதுங்க, நான் போனேன் இது மாதிரி இந்த இந்த சட்ட பிரகாரம் நீங்கள் வந்து குற்றம் செய்தவராக கருதப்படுவீர்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, கூப்பிட்டு காம்ப்ரமைஸ் பேசி கொடுத்துருவாங்க அப்படின்னு வேண்டிக்கிட்டு இந்த சமூக ஆர்வலர் பாதுகாப்பு இயக்கம் வந்து என்னென்னா பாதிக்கப்படுற இப்போ யாராக இருந்தாலும் சரி, இப்போ நமக்கு என்னென்னா வசதி வாய்ப்பு உள்ளவங்க பாதிக்கப்பட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அந்த மாதிரி பாதிக்கப்படுற சமூக ஆர்வலர்களுக்கு வந்து அவங்க வீட்டில் உள்ளவங்களே கொடுக்குற பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, பொறுப்படாதவன், ஊருன்னு போகிறான், வேலை இல்லை அப்படி. நான் வந்து இந்த பஸ் ஸ்டாண்டு பக்கம்லாம் வந்து ஒரு 60 வயசுக்கு மேலே அனாதையாக இருக்காங்க பார்த்தீங்களா, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்காங்க. ஒருவேளை இவங்கெல்லாம் முன்னாள் சமூக ஆர்வலராக இருப்பாங்களோ? அப்படி இல்லாம வந்து கூட நான் வந்து நிறைய நேரங்களில் வந்து நினைச்சிருக்கிறேன். அதனால இதில் நம்ம கேட்டுக்கிறது என்னன்னா, யூனிட்டி வந்து ரொம்ப முக்கியங்க. யாரும் எந்த வேலையும் நம்ம ரகசியமா செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. நமக்கான ஆலோசனை ஜாதி சனம் யாருன்னாக்கா, இல்லை மற்றவங்களாம் என்ன பண்ணுவான், ஜாதி பார்ப்பான், தீண்டாமை பார்ப்பான், இல்லை வந்து அந்த மாதிரி மேல் ஜாதி கீழ் ஜாதி பார்ப்பான், மதம் பார்ப்பான், எல்லாம் பார்ப்பான். சமூக அளவுக்கு நமக்கு எதுவுமே கிடையாது. நம்ம இந்த நாடு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காம உழைக்கிறவன். சாவுங்கிறது அது வந்து உறுதியான விஷயம். எப்போ வேணால் ஆறிலும் சாகலாம், நூறிலும் சாகலாம், வண்டி வாகனம் ஏறியும் சாகலாம், உண்ணும் போது புறையேறியும் சாகலாம்னு சொல்லிட்டு ஒரு கவிதையை நான் படித்தது எனக்கு ஞாபகம். அதனால் வந்து யூனிட்டி ரொம்ப முக்கியம். அதனால் ஒரு எந்த ஊராக இருந்தாலும் சரி, ஒத்த கருத்துள்ள தோழர்களோட ஒருங்கிணைஞ்சு நம்ம வந்து அந்த பயணத்தை பண்ணுவோம். அதனால தான் நான் வந்து 10 ரூபாய் இயக்கமாக இல்லைன்னு இருந்தால் கூட இந்த நிகழ்வுல வந்து இவ்வளோ தூரம் வந்து எல்லா நிகழ்வுலையும் வந்து கலந்துட்டு அந்த இது நம்ம ஆளுநர் மாலை முற்றுகை போராட்டத்துக்கு இல்லைங்க சென்னையில் இருக்கிறவங்க மட்டும் தான் நடத்த சொன்னாங்க, நடத்த சொல்லிக்கிறோங்க, நம்ம நீங்களும் போக வேண்டாங்க அப்படின்னா. நான் சொன்னேன், ஏன் தோட போக வேணாம் வரவேணான்னு சொல்கிறீங்க கூட சண்டை போட்டுருக்கிறேன். நான் அதுக்கான ஒரு காரண காரியங்கள் இருக்கும். அப்படிங்கிற இடத்துல தொடர்ந்து 10 ரூபாய் இயக்கத்தினுடைய நடவடிக்கைகளுக்கு வந்து சமூக ஆர்வலர் பாதுகாப்பு இயக்கம் முழு ஒத்துழைப்பு கொடுக்கும். அப்படிங்கிறதோட முதல் வந்து நாம் வந்து நிதி திரட்டி கொடுத்தது வந்து 10 ரூபாய் இயக்க தோழர்கள் தான், ராமச்சந்திரன் அப்படிங்கிறது தான். இந்த வலைதளங்களில் நம்மளோட தொடர்பு கொடுத்தா 50 ரூபா 100 ரூபா அந்த மாதிரி வசூல் பண்ணி தான் தோழர்களுக்கு 10,000 ரூபா கொடுத்தோம். பெரும்பாலும் நான் என்னன்னாக்கா நிறைய பேருக்கு யார்கிட்ட வந்து உதவி பண்ணுறோமோ அது வெளியே சொல்கிறது இல்லைங்க. ரெண்டாவது, எங்கூட பயணிக்கிற தோழர்களையும் நான் வந்து வெளியே காமிக்கிறது இல்லை. எங்கூட யாரெல்லாம் பயணிக்கிறாங்களோ அவங்கள பொறுப்பாளராகவோ எதாவுமே காமிக்க மாட்டோம். ஏன்னா இது வந்து பாதிப்பு அதிகம் சந்திக்கக்கூடிய. ஏன்னா நானே ஒருத்தனை வந்து சங்கடப்படுத்தி அமுங்கணும்னு நினைக்கிறேன், நீ அவனை வந்து தூக்கி விட்டுணும் அவனை காப்பாற்றணும்னு நினைக்கிறான்னு சொல்லிட்டு வித்தை நம்மளோட தான் நினைப்பாங்கன்னு நமக்கு தெரியும். அதனால எந்த ஊர் தோழர்களையும் நம்ம வந்து அவ்வளோ இதாக வந்து அவங்கள ஐடென்டிஃபை பண்ணுறது இல்லை. எந்த சிரமம் வந்தாலும் பார்த்துக்கலாம், நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம், எல்லாத்தையும் பார்க்குற ஆட்கள் தான் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு. இதில் தான் வந்து இன்னும் ஒரே ஒரு செய்தி, நான் வந்து வெளிநாட்டில் கொஞ்ச நாள் இருந்தேன். இந்த சாப்பிட இடம் போய் சாப்பிடுவோம். இந்த 69% இடஒதுக்கீடு இருக்கு இல்லைங்களா, அந்த இடஒதுக்கீடு வந்து இந்தியாவிலேயே வேற எந்த மாநிலத்திலையும் 69% இடஒதுக்கீடு கிடையாது. அதாவது வந்து அரசியல் சட்டத்தை பிரகாரம் 49.5 தான் இந்தியா உடைய ரிசர்வேஷன் கோட்டாவில் வந்து 49.5 தான் இருக்கணும். ஆனால்
தமிழ்நாட்டில் மட்டும் 69% இருக்குது. 50 + 19. ஆனால் டோட்டல் ரிசர்வேஷனே 31 + 19.5 தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்னைக்கு வரைக்கும். அப்போ இந்த இடஒதுக்கீடு எப்படி வந்தது அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு வீரமணி போன்ற தலைவர்கள் என்ன பண்ணால் அவங்களாம் வந்து இதில் வந்து கோல்டு மெடலிஸ்ட் இதில் சட்டத்தில் அவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா வந்து 9 ஜிஓ, அதாவது 9வது அட்டவணையில் சேர்க்குற மாதிரி ஒரு ஜிஓ ஒன்று இருக்குது. அதை வந்து சட்டசபையில் நிறைவேற்றி ஜெயலலிதா தான் வந்து தீர்மானம் நிறைவேற்றி சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு போய் பில் பாஸ் பண்ணாங்க. அதை என்ன பண்ணாங்கன்னா, இங்கே இருக்கிற முற்போக்கு சிந்தனை, ஏதாவது முற்போக்கு சாதியாக சொல்கிறவங்க என்ன பண்ணாங்கன்னா, போய் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து தடை ஆணை வாங்குறாங்க. தடை ஆணை வந்து பரிபூர்ண ஐயங்கார், ஜீவன் ரெட்டி 2 பேர் தான் தடை கொடுக்குறாங்க. அதுக்கு தடை கொடுத்ததுனால என்ன பண்ணாங்கன்னா, தமிழ்நாடு முழுசும் நீதிபதி கொடும்பாவி அடித்து, அதாவது கொடும்பாவி அடிச்சதுக்காக வந்து ஜெயிலில் போய் இருந்தவங்க பொம்பளைங்க உட்பட 1 மாதம் வரைக்கும் ஜெயிலில் இருந்தோம். தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட 3800 பேர். நானும் ஒருத்தன். இதை நிறையா பேர்த்துட்டு போலீஸ்கார்ட்டையும் சொல்லுவேன், அதிகாரிட்டையும் சொல்லுவேன். சரி, நான் வந்து நீங்கள் போட்டிருக்கிற அனுபவிக்கிற பதவி, நீ போட்டுக்கிற காக்கி சட்டை என்னுடைய உழைப்பினுடைய பயன். நான் 69% பார்த்தால் ஜெயிலில் இருந்து கிடந்த இந்த உடுப்பை, இல்லைன்னா நான் எஸ்சி சார், நான் பிசி சார், நான் இது சார், நான் அது சார்னு நீ வந்து அப்ளிகேஷனில் ஃபில்லப் பண்ணி அந்த வேலைக்கே வந்துருக்க முடியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவீங்க? என் மேலே கேஸ் தானே போடுவீங்க. அதாவது உனக்கு தெரிஞ்சது கேஸுனாக்க, ஜெயிலுன்னா எனக்கு தெரிஞ்சது பெயில். நீ போட்டு பார்த்துக்கலான்னு ரொம்ப ரொம்ப ஒரு விகரசான சூழ்நிலைலாம் அப்படி பேசுவேன். ஏன்டா இவங்கள்டெல்லாம் ஒம்புன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. அதனால் இவ்வளோ நேரம் வந்து என்னுடைய பேச்சை வந்து அமைதியாக கேட்டவங்க அனைவருக்கும் நன்றி.